புகழை பாடுவது என் வாழ்வில் இன்பமையா, உன்னருளை போற்றுவது என் வாழ்வில் செல்வமையா. புகழை பாடுவது என் வாழ்வில் இன்பமையா, உன்னருளை போற்றுவது என் வாழ்வில் செல்வமையா. இன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையை நீருப்பாய், தந்தையர காத்திருக்கும் நல் அன்னையை அருகிருப்பாய். துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையை நீருப்பாய், காத்திருக்கும் நல்லன்மையை அருகிருப்பாய். அன்பு எனும் அமுதத்தினை நான் அருந்திட எனக்களிப்பாய், உன்னின்று பிரியாமல் நீ என்றும் அழைத்திருப்பாய், நீ என்றும் அழைத்திருப்பாய். உன் புகழை பாடுவது என் வாழ்வில் இன்பமையா, உன்னருளை போற்றுவது என் வாழ்வில் செல்வமையா.
இவர்களே, கடவுளை சார்ந்து வாழ்வது கடவுளுக்கு மிகவும் ஏற்புடைச்சு. தன்னோடு இருப்பார்கள் என்ற நம்பிக்கையில்தான் பெற்றவர்கள் பிள்ளைகள் மீது அதீதமான அன்பை செலுத்துகிறார்கள். பிள்ளைகள் வேறு எதை செய்யாமலும் தங்களோடு இருப்பார்கள் என்று சொன்னால், தங்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவார்கள் என்று சொன்னால், அது பெற்றவர்களுக்கு மதிப்பையும் மகிழ்ச்சியும் கொடுக்கிறார். ஆண்டவரும் அதுபோலத்தான் நாம் எப்பொழுதும் அவரோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார். மத்ததியா, இந்த உலகத்தில் எனக்கு எது கிடைத்ததிலும் அது எனக்கு தேவையில்லை. அது உலகின் செல்வங்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், மன்னருடைய தோழமையாக இருக்கலாம். எதுவும் எனக்கு தேவையானது அல்ல. எனக்கு தேவையானது கடவுள். நீங்கள் எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், நானும் என்னுடைய மைந்தர்களும் கடவுளுடைய திருச்சட்டத்தை கடைபிடிப்போம் என்று சொல்கிறார். யோசுவா இதே மனநிலை வெளிப்படுத்தியவர். பாலை நிலத்தில் மக்கள் பயணப்பட்டு சோர்ந்து பல போர்களிலே வென்று ஆண்டவருடைய உதவியால் கானான் நாட்டை அடைந்தார்கள். ஆனால் கானான் நாட்டிற்கு வந்து அவர்கள் சேர்ந்தவுடன் பிற தெய்வங்களை பார்க்கிறார்கள். பிற தெய்வங்களை வழிபடுகிற மனிதர்களை பார்க்கிறார்கள். அவர்கள் பால் ஈர்க்கப்படுகிறார்கள். அந்த தெய்வங்களை, அவருடைய விதிமுறைகளை கடைபிடிப்போம் என்று சொல்லி நிற்கிறார்கள். யோசுவா சொல்லுகிறார், கடவுள் உங்களை அழைத்து வந்தார், கடவுள் உங்களை பாதுகாத்தார். கடவுள் ஒரு குழந்தையை தந்தை தன் தோளில் சுமப்பது போல உங்களை சுமந்து வந்தார். அவர் சுமந்து வந்த காலங்களில் எல்லாம் எவருடைய ஆடைகளும் நைந்து போகவில்லை, கிழிந்து போகவில்லை, எவருடைய பாதங்களும் வீங்கவில்லை. என்றால் கடவுள் உங்களை சுமந்தார். அந்த ஆண்டவரின் சார்பாக நாங்கள் நிற்போம். நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்குமோ, எந்த தெய்வம் பிடிக்கிறதோ அதை வணங்கிக் கொள்ளுங்கள், அதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நானும் என் வீட்டாரும் என்றால் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்று சொல்கிறார். கடவுள் மீது கொண்ட நம்பிக்கை, கடவுள் மீது கொண்ட ஆர்வம், பற்றார்வம், அது ஆண்டவருக்கு மிகவும் பிடித்தமானதாக இருக்கிறது. எனவே தான் யோசுவாவை நோக்கி கடவுள் சொல்கிறார், நீ வீறுகொள், துணிந்து நில், அஞ்சாதே, நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு நான் வெற்றி கொடுப்பேன் என்று சொல்கிறார். ஆண்டவரை சார்ந்து நிற்கிற பொழுது, ஆண்டவரை தேடி வருகிற பொழுது, ஆண்டவருடைய ஆற்றல் நம்மை பலப்படுத்தும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வாழ்வு கொடுக்கும். நமக்கு முன்பாக இருக்கிற இந்த நற்கருணை ஆண்டவரிடமிருந்து அந்த ஆற்றலை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நற்கருணை ஆண்டவரை, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, எங்களை நீர் பாதுகாப்பீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிப்போம். நற்கருணை ஆண்டவருடைய பார்வை நம் மீது படுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பங்களும், எல்லா வேதனைகளும், எல்லா கவலைகள், கண்ணீர்கள் எல்லாம் மாறி போகும். ஆண்டவருடைய பார்வையில் பட்ட அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேல் மக்களுக்கு வாழ்வு கிடைத்தது, மீட்பு கிடைத்தது. 38 ஆண்டுகளாக முடக்குவாதம் உற்றிருந்தவனுக்கு வாழ்வு கிடைத்தது, நோய் நீங்கி நலம் கிடைத்தது. ஆண்டவருடைய பார்வையில் படுகிற, ஆண்டவருடைய பார்வையில் விழுகிற நமக்கும் அதே மாதிரியான ஆசீர்வாத நற்கருணை ஆண்டவர் கொடுக்கும்படியாக ஜெபிப்போம். நற்கருணை ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, நலம் கொடுக்கிறவரே, இதோ இந்த ஆலயத்தில் குழுமி இருக்கிற எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதத்திற்கு ஆண்டவரையே காத்து கிடக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தினுடைய வல்லமை, உம்முடைய ஆசீர்வாதத்தினுடைய எல்லா நலன்களும் வளங்களும் எங்களுக்கு கிடைக்கும்படியாக செய்வீராக. இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே, உடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுப்பீராக. எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், குழந்தைகளை ஆசீர்வதியும், எங்களுடைய தேவைகளை ஆசீர்வதியும், எங்களுடைய கால்நடைகளை ஆசீர்வதியும், எங்களுடைய வயல்வெளியை ஆசீர்வதிக்கிறோம். அனைத்தும் உடைய ஆசீர்வாதத்தால் நிரம்பி வழியும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே, உமது மனம் விரும்புவதை நீ தந்தருள்வீர் என்று சொல்லியிருக்கிறீரே, அந்த திருப்பாலுடைய வடிகளுக்கு ஏற்ப எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை எல்லாம் நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த மாலை வேளையிலே ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் மண்டியிட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற எங்களுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு தேவையான எல்லா நலன்களையும் வளங்களையும் தருவீராக. நீரே கற்றுக் கொடுத்த அந்த விலையேறு பெற்ற ஜெபத்தின் வழியாக நாங்கள் செபிக்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். மாண்பியர் கீதம் பாடி ஆண்டவரை போற்றுவோம். மாண்புயர்வருளது மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறும். புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை விசுவாசத்தின் உதவி பெறுவோம். பிதாவிற்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாய் வருகின்றவரும் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சக புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திரு அருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நித்திய துதிக்குரிய பரிசுத்தர் கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.
ஆயிரம் அதிசயங்கள் அனுதினம் மாற்றிடும் தூயவரே, ஆவலும் துணை நாடி வரும் அடியவரை மெதிலும் ஆதரிப்பீர். கேட்பதை கேட்க யாம் மறந்தாலும் கொடுப்பதை கொடுப்பதை மறப்பதில்லை. கேட்பதை மறப்பது இல்லை என்றோ, கேட்கும் வழங்கும் வள்ளலென்றோ. புனித பெர்க்மான் சருளப்பரே, உம்மை நோக்கி ஜெபிக்கின்றோம். வரங்கள் எமக்கு தருவாயே, எமக்கு துணையாய் வருவாயே.